உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய வேளையில் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா இந்திய மாநிலங்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. மாநில சுயாட்சிக்காக தமிழ்நாடு போராடும் வெல்லும் என சற்று நேரத்துக்கு முன்பாக முதலமைச்சர் கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தார். இந்த தீர்ப்புடைய விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி கருத்துக்களை உச்சநீதிமன்ற வளாகத்தில் பதிவு செய்து வருகிறார். அதை கேட்கலாம். Important part of today's judgment is that this court not only set aside the actions of the governor in reserving the bills and sending them to the President of India after the bills had been passed second time by the legislature of Tamil Nadu. இரண்டாம் முறை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் கூட குடியரசுத் தலைவருக்கு அவரது ஒப்புதலுக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது தவறு என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. And directed that all the 10 bills will be deemed to have obtained the assent of the governor. ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. That's the most important part. Apart from முக்கியமான சாராம்சம், this court has once again provided that the governors must act according to their dignity, according to the constitutional norms of parliamentary democracy. அரசமைப்பு சட்டத்துடைய வரம்புக்குள் தான் ஆளுநர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது. Laws, and they must act as an advisor only and not as an obstructive machinery. So they don't have power to just simpliciter withhold. முட்டுக்கட்டையாக அரசுகளுக்கு ஆளுநர்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்கிறது. Of 1 month to 3 months for exercising power under Article 200 of the Constitution. So therefore, அரசமைப்பு சட்டத்துடைய 200வது பிரிவின்படி கால வரையறையும் கூட இந்த தீர்ப்பால வழங்கப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The power of the governor to grant assent or to withhold and send it back to the house with message or to reserve for president's consideration, they've all been analyzed and it has been provided that the governor must act. ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகள்: ஒப்புதல் அளிப்பது, அல்ல கருத்துக்களோடு அவைக்கு மீண்டும் அனுப்பி வைப்பது, அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பது. இந்த அதிகாரங்கள், இதனது வரையறைகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன நீதிமன்றத்தால். The actions of the governor under Article 200. So the governors should take note of this, and in fact 200வது பிரிவின்படி ஆளுநர்களுடைய அதிகார வரம்பு மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர்கள் இதை கருத்தில் கொண்டு இனி செயல்பட வேண்டும். In future cases. So we also pending the Kerala government as well as the West Bengal petitions also pending still in Supreme Court. கேரளா ஆளுநர் தொடர்பான விவகாரங்களும் பெண்டிங்ல இருக்குன்னு கேட்கப்படுது. All state governors need to now look into this judgment and modulate their actions under Article 200 in accordance with எல்லா ஆளுநர்களும் அவர்களுடைய அதிகாரத்தை வழங்கக்கூடிய 200வது சட்டப்பிரிவு பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு அதற்கு மிக முக்கியமான வழிகாட்டியாக இருக்கும். Judgments of 5 judges. So therefore this is the final law today and all governors must read it and follow it. இதுவே இந்த நாட்டின் சட்டமாக இன்று தெளிவு பெறுகிறது. எல்லா ஆளுநர்களும் இந்த தீர்ப்பை படித்து செயல்பட வேண்டும். जो पहलू है वो ये है कि सर्वोच्च न्यायालय ने न केवल गवर्नर के फैसलों को अवैध घोषित किया है बल्कि இந்த தீர்ப்புடைய சாராம்சம் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதியால விளக்கப்பட்டதை நம்ம கேட்டோம். அமைச்சரவை ஆலோசனைப்படியே ஆளுநர்கள் செயலாற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆர்டிகல் 200 அரசமைப்பு சட்டத்துடைய ஷரத்து 200 பற்றிய தெளிவான விளக்கத்தை இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஆளுநர்கள் அந்த வரம்பின்படியே செயல்பட வேண்டும் என்று இந்த தீர்ப்பு விளங்குகிறது. ஆளுநர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. ஆளுநர்கள் இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகள் பற்றிய தெளிவும் இந்த தீர்ப்பில் மீண்டும் உறுதியாக இருக்கிறது.
கால வரையறையும் கூட இந்த தீர்ப்பால் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி எல்லா மாநில ஆளுநர்களும் இந்த தீர்ப்பை ஒரு வழிகாட்டியாக, இந்த நாட்டுடைய சட்டமாக வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் விளக்கியதை கேட்டோம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பில் காலவரையறை ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக இந்திய சட்டத்துறை வரலாற்றில் பதிவாகவும் அதை சட்டமன்றத்திலையும் கூட அதை எதிரொலித்ததை நம்ம பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.